ஊழியத்துக்கு வந்த புதுசில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பெண்கள் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. அது நான் 20 வயசு வாலிப பையன் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோத்திரங்கத்தாவே என் மகளை ஆசீர்வதியும். என் மகளை 60 வயசு கலை வந்தாலும் மகன்பேன், 5 வயசு பொண்ணாலும் மகன்பேன், 40 வயசு 100 வயசுனாலும் மகான் தான் சொல்லுவேன். என்ன அறியாமல் வந்த வார்த்தை. அப்போ வெள்ளை ஜிப்பா போட்ட பாஸ் இங்கே வே என்ன கடுப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டேன். தலைக்கு ஒரு 60 வயசு இருக்கவனுக்கு மகன் சொல்றியான்னாரு. பொண்ணுங்க தலையில கை வச்சு தொடறிய உனக்கு 60 ரூபாயில அப்படின்னாரு. எனக்கு திக்கடிச்சு போயிட்டேன். என்னடா இப்பதான் எனக்கு நான் ஆண் என்றும் அவர்கள் பெண் என்ற வித்தியாசமே எனக்கு தெரிய வருது. ஓ நான் ஆம்பளை அவரை தொடக்கூடாது. இந்த பாஸ்டர் 60-70 வயசு பாஸ்டர் சொல்றாரு. கண்ணீரா வந்துருச்சு. என்ன இப்படி தவறா பேசுறீங்க? நான் தேவ மனுஷன், நாங்க மட்டும் என்ன பிசாசு மனுஷனா? கொஞ்சம் யோசித்தேன், பொறுமை இழந்தேன். பரிசுத்த உதவி செஞ்சாரு. அவர் சொன்னார், பாவத்தில் உழன்று கிடந்தேன், தூக்கி எடுத்து விட்டு அவர் என்னை அபிஷேகித்தார். அபிஷேகம் போது சொன்னார், பிதாவின் ஆவியை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். அன்றிலிருந்து என் இருதயம் பிதாவின் இருதயமாக மாறிவிட்டது. 60 வயசா இருந்தாலும் சரி, 15 வயசாலும் சரி, எனக்கு மகளாகத்தான் தோன்றுகிறார். பாஸ்டருக்கு பிதாவின் ஆவி இல்லை போலுக்க, ஆம்புள் ஆவி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பொம்பளையை பார்த்தா பொம்பளையாவே தெரியுது. எனக்கு பெண்களை பார்த்தா என் சகோதரி தாயாக, பிள்ளையாக, மகளாகத்தான் தெரிகிறது என்றேன் கைகளை தட்டி. ஒரு தேவ மனுஷன் என்பவன் பிதாவின் ஆவி உடையவனா இருக்க வேண்டும், சகல அதிகாரமுடையவனா இருக்க வேண்டும். You are a man of God. நீ அதிகாரம் பெற்றவன் என்பதை மறந்து போகாதே. கைகளை தட்டி அதுக்கொண்டு ஆயத்தமாகிறேன். ஒட்ட மடம் ஆட்டின கையை காலை வெட்டி பண்ணும். உனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குப்பா, ஒரு அதாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது. அது கர்த்தருடைய அதிகாரம். அது செத்த பிறகும் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி எலும்பு துண்டு மேல் ஒரு வாலிபர் பணத்தை போட்ட போது வாலிபன் உயிரோடு எழும்பறையா, அன்னைக்கு வைத்த அதிகாரம் நெருப்பை போல உள்ள பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கைகளை சட்டி நெருப்பு எதை மேல வச்சாலும் எரிக்கும். உங்கள் மேல் அங்கினி அபிஷேகம் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த மேன்மை இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் இருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தவும் சாத்தான் கோட்டை இடிக்கவும் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கைகளை தட்டி எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கணும். உபாசம் என்பதும் ஆயத்தமாக என்பது உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு. அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். கைகளை சட்டி ஆவி அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள்.